பகவானுக்கு கேன்சர் வந்த லாஸ்ட் டேஸ்ல பகவானோட தங்க அலமேலு அம்மா இந்த அம்மா போய் பகவான் கிட்ட சொன்னா, பகவானே உங்க கிருபையினால அருள்னால எத்தனையோ பேருக்கு வியாதி எல்லாம் குணமாயிருக்கு, எத்தனையோ பேர் குணப்பட்டிருக்கா, நீங்க எங்களுக்காக கொஞ்சம் சங்கல்பம் பண்ணிக்கணும், இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி குணமாகணும்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். நீங்க சங்கல்பம் பண்ணி உங்க கை பட்டாலே இந்த கையை தொட்டுண்டா போற சங்கல்பம் பண்ணினா குணமாயிடும் அப்படின்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணிண்டா. பகவான் ரொம்ப பிரியம் தங்க கிட்ட சின்ன வயசுலேருந்தே எல்லாம் பண்ணி கொடுப்பார். சின்ன குழந்தையா இருக்கிற போதே சொல்றார், அலமேலு நீ என்ன சொல்ற, எனக்கு ஒரு உடம்பு இருக்கு நான் நினைச்சுக்கணும், அந்த உடம்புல ஒரு கை இருக்குன்னு நினைச்சுக்கணும், இந்த கையில ஒரு வியாதி வந்திருக்குன்னு நினைச்சுக்கணும், அந்த வியாதி குணமாகணும்னு நினைச்சுக்கணும். இவ்வளவு நினைச்சுக்கிறதுக்கு எனக்கு மனசு எங்க இருக்கு, மனசுக்கு நான் எங்க போவேன், இவ்வளவு நான் எப்படி நினைச்சுக்கிறது? சரீரத்தை ஆரோபணம் பண்ணி அதுல வியாதிய ஆரோபணம் பண்ணி எல்லாம் பண்ணணும் இல்லையா? இந்த ஆரோபணம் எல்லாம் விழுந்தே போயிடுத்து. ஜாதி, நீதி, குலம், கோத்திரம், நாமம், ரூபம், வியாதி எல்லாம் சரீரத்துல ஆரோபணம் பண்றது அஜ்ஞானம் தானே. சரீரமே தனக்கு இல்லை, நான் ஆத்மாங்கிற அனுபவ நிலையில இருக்கிற ஞானிக்கு இதுக்கெல்லாம் சிந்தை பண்றதுக்கு மைண்ட் எங்க இருக்கு, தாட்ஸ் எங்க இருக்கு? அதனால மனமே இல்லை அப்படின்னா ஆத்ம ஞானம் பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஆத்ம ஞானம் பர்ஃபெக்டா இருக்கிற இடத்துல ஒரு இம்பர்ஃபெக்ஷனோட